நேத்திக்கு மேடையில பேசுறனே அத பத்தி பேப்பர்ல போட்டுருக்கானா? என்ன போட்டிருக்கான் படி? ஒரு மாசமா ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி பேசி அறுக்கிறாருன்னு போட்டிருக்கு. பேப்பரை படிக்காத அமுக்கு. என்ன அது? என்னங்க இது அனாதை குழந்தை போட்டிருக்கு? படுத்து கிடந்தா நமக்கு என்ன வாய போலாம்? ஏங்க அனாதை குழந்தை ஆதரிப்போம் மேடைக்கு மேல பேசுறீங்க. நான் மேடையில பேசுறது மேடையோட சரி, வாழ்க்கையில கிடையாது. நீ வா போலாம். இருங்க. எதுக்கு? உங்களுக்கு தான் குழந்தையே இல்ல. ஆமா. இனிமே பிறக்க போறதும் கிடையாது. முடிவே பண்ணிட்டியா? உங்க இதை பத்தி எனக்கு தெரியாதுங்களா? பத்தியா? இந்த குழந்தை எடுத்து வளர்த்தா நீங்க செஞ்ச பாவமெல்லாம் போயிடும். நீ சொல்றதும் கரெக்டியா? எனக்கு வாரிசு இல்லைன்னு சொல்றவங்க வாயை அடிச்சிருவேன். மலடுன்னு எனக்கு இருக்கிற பேரும் போயிடும். இல்ல கரடு. வா. பார்த்தா பெரிய எடுத்து குழந்தை மாதிரி தெரியுது. ரொம்ப வெயிட்டா இருக்கு. சாப்பிட்டு வந்து மயக்கமா படுத்துட்டு போடுறது. நான் பெத்ததுன்னு எல்லார்கிட்டையும் சொல்லு. நல்ல வேலை, கரெக்டா வந்து உதவி பண்ண. ரொம்ப தேங்க்ஸ். ஏதாவது ஒண்ணு செஞ்சாதான் நம்மள மனுஷனை மதிப்பான். ஆமா, அந்த பணத்தை யார் அடிச்சிருப்பாங்க? நீனா அரவர திருடனா? கொஞ்சம் கண்ணை அசந்த பார். அந்த கேப்ல உங்ககிட்ட பணம் அடிச்சதே நான் தான். நீயா? என்னப்பா மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்க? என்ன விஷயம்? ஒண்ணு இல்லப்பா, ஊர்ல இருந்து வந்து ஹாஸ்டல்ல படிக்கிறேன் தங்கச்சியை பார்க்க போனேன். வாட்ச்மேன் உள்ள விட மாட்டேன்டா. ஏப்பா கால்நடையா போனா காலேஜ்ல விடுவானா? இப்பெல்லாம் மதிப்பே கார்ல போனாதான். கார்லயா? ஆமா, கழுத கூட கார்ல போனா சலிட்டு அடிக்கிற காலம் பா இது. என் கூட சேர்ந்துட்டல, இனிமேல் தங்கச்சி பார்த்த மாதிரி தான். நம்ம இனிமேல் பார்ட்னர். ஓகே. என் ஸ்டைல பத்தியா? இப்ப நான் எப்படி இருக்கேன்? டிப் டாப்பா இருக்க. என்னையே எனக்கு அடையாளம் தெரியல. நமக்கு தான் சைது கொஞ்சம் சின்னது. ஆமா, முதல் வேலையை என் தங்கச்சியை போய் பார்க்கணும். டோன்ட் ஃபீல் அர்ஜென்ட். என்ன சொன்ன? அவசரப்படாதேன்னு சொன்னேன். அப்பா பயந்துட்டேன். இதே மாதிரி தான் புரியாத பாஷையில நம்ம பேசணும். வெரி குட். பரிசியா கார் இருக்கு. கார்ல போவனா? எல்லா கார் சாவி நம்ம கையில இருக்கு. எந்த கார் வேணும் நீ செலக்ட் பண்ணிக்க. சின்னதா ஒரு கார் வருது. அதுல சின்னதா ஒரு குட்டியா வருது. மாருதி கார்லாம் பெருசா போட்டாங்க. கடைசி வேற கார். நல்லா இருக்குல்ல? டேய் வண்டியா பொண்ணா? வண்டிடா. சீட் ஆழமா இருக்கு. நீ உட்கார்ந்தா வண்டி போல. டேய் சாவி உள்ள போல. ஸ்டார்ட் அடிச்சு. பின்னாடி பாத்துக்க. என்னடா அது? அன்னைக்கு அந்த கேட்ல மடக்கணும், இந்த கேட்லயும் துரத்துறான். இப்ப என்ன பண்றது? எந்த நாய்க்கு எந்த ரொட்டி துண்டை போட்டா எப்படி வழி விடும்னு எனக்கு தெரியும். நீ சும்மா இரு. சார் யாருக்கு சார் உள்ள வந்தீங்க? என்ன சார் அநியாயம் இருக்கு? நீங்க போங்க சார், நீங்க போங்க. என்னடா அது? 50 ரூபாய் நோட்டை பார்த்தோன்னா வாலாட்டிட்டு இது நாட்டு நாய். இதுக்கு இவ்வளவுதான். நம்ம போலாம். என்னையா இது? காலேஜுக்கு செடி வாங்கின செலவு 30 ரூபாய், தண்ணி ஊத்துற செலவு 60 ரூபாய். செடி 30, தண்ணி 60. அம்மா தண்ணி கிடைக்கலைங்க. அவசரத்துல 2 கேன் சாராயத்தை கொண்டுட்டு போய் அதுல ஊத்துனேன். செடி வந்து பாருங்க நெளிஞ்சு நெளிஞ்சு வளர்ந்து இருக்குது. பக்கத்துல போய் பாருங்க, சும்மா சாராய வாட ஜம்மு நடிகை. சரி சரி, காரியத்தையே கெடுக்க பத்திய. என்னையா பேசுறீங்க? இவர் பணக்காரர்னு சொல்றாரு. என்னையா அவர் அவ்வளவு பெருசா சொல்றாரு, நீ சுருக்கி சொல்ற? இது ஜப்பான் மொழி. ஜப்பான்ல பெருசா இருக்கும், தமிழ்நாட்டுல சின்னதா இருக்கும். ஜப்பான்ல இருந்து வந்திருக்கும் இந்த பணக்காரருடைய தங்கச்சி இந்த காலேஜில் தான் படிக்கிறாங்க. இவர் அவங்கள பார்க்கணும்னு சொல்றாரு. அட என்னையா அது? அவர் சின்னதா சொல்றாரு, நீ இவ்வளவு பெருசா சொல்ற? இது சைனா மொழி. சைனால சின்னதா இருக்கும், தமிழ்நாட்டுல பெருசா இருக்கும். ஒரே குழப்பமா இருக்கு. ஒன்னும் குழப்பம் இல்ல. யூ டெல்ஸ். அமெரிக்காவுல ரேடியோ ஸ்டேஷன், ரஷ்யாவுல டிவி ஸ்டேஷன், சைனாவுல ரயில்வே ஸ்டேஷன், இந்தியால வேலூர் சென்ட்ரல் ஜெயிலு. அத வித்துட்டீங்களே, அத கவர்மெண்ட்டுக்கு வித்தாச்சு. பக்கத்துல எஸ்டேட் வாங்கிட்டாரு. 7 கப்பலுக்கு அதிபதி. அடேங்கப்பா, நீங்க இவ்வளவு பெரிய ஆளா? நீங்க யாருன்னு தெரியாம உங்களை நிக்க வச்சு பேசிட்டேன். உட்காருங்க. அவர் இது மாதிரி சேர்ல எல்லாம் உட்கார மாட்டார், தண்ணில எல்லாம் உட்காருவார். அர்ஜென்ட்டா அவர் தங்கச்ச பாக்கணும்னு சொல்றார். உங்க தங்கச்சி யாரு? தங்கச்சி நாம் சிஸ்டர். சாந்தி. சாந்தியா? எஸ். அவதான் இந்த காலேஜ்ல நல்லா படிக்கிற பொண்ணு. அவளை நான் காட்ட சொல்றேன். போய் காட்டுவாங்க, போங்க. செக்ரட்டரி ஐயா, ப்ரோக்ராம்ல படி.
7 மணிக்கு கொடி ஏத்துறீங்க, உடனே இறக்குறீங்க. என்னய்யா சொல்ற? ஐயோ, அந்த வட்டத்துல ஒருத்தன் செத்துட்டான். ஏத்தும் போதே செத்துறானா? இல்லீங்க, முன்னாலேயே செத்துட்டான். என்னய்யா இது? சரி, அடுத்த ப்ரோக்ராம். 8 மணிக்கு குழந்தைங்களுக்கு மிட்டாய் கொடுக்குறீங்க, உடனே தட்டி பறிக்கிறீங்க. கொடுத்த உடனே தட்டி பறிக்கிறானா? இல்லீங்க, தேர்தல் பிரச்சாரத்துக்காக தட்டி வைக்கிறீங்க. அத ஒழுங்கா சொல்லக்கூடாதாக்கும். அடுத்த ப்ரோக்ராம். 11 மணிக்கு ஒரு சமூக சேவகியோட சேலைய திறக்கிறீங்க. சேலையை திறக்கிறானா? ஆமா. யோ, சிலை எழுத்து பிழை. இதான் தமிழ் மொழி தெரியாதவன்லாம் வேண்டாம்னு சொல்றது. அடுத்த ப்ரோக்ராம். 1 மணிக்கு கக்கூஸ் திறக்கிறீங்க, உடனே சாப்பிடுறீங்க. திறந்த உடனே திங்கிறனா? என்னய்யா? வீட்டுக்கு போய் சாப்பிடுறீங்க. அத ஒழுங்கா சொல்றது. சைடுல எழுதிட்டேன். சைடுல எழுதுறீங்களோ? அடுத்த ப்ரோக்ராம். இதுல உட்காருங்க. இருக்கட்டும். என்னய்யா? ஒரு பொண்ணு. அப்படியா? பொண்ணு வந்திருக்கு. கூப்பிடு. வாமா வாமா. அதுக்குள்ளயும் பேரை தெரிஞ்சுக்கிட்டியா? உங்க செக்ரட்டரி ஆச்சு. பேசிக்கிட்டு தானே இருந்த? ஆமாங்க, பேசிட்டு தாங்க இருந்தேன். வணக்கம் சார். வணக்கம். கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்ல சார். இப்படி உட்காரு. பரவாயில்ல சார், நிக்கிறேன். ஓ இஷ்டம், நீ நெல்லு. என்ன விஷயம்? ஒரு வேலை விஷயமா வந்தேன். வேலை தானே, முடிச்சிருவோம். என்ன வேலை? இந்தாங்க சார் அப்ளிகேஷன் காப்பி. அப்ளிகேஷன் காஃபி. என்னம்மா ஒண்ணுமே எழுதல? கண்ணாடி போடலீங்க. எல்லாம் எழுதியிருக்க. ஃபுல்லா படிச்சு பார்த்தேன். என்ன டிபார்ட்மெண்ட்? அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். ஐ நோ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். யூ டேக் யுவர் ஓகே. ஓகே சார். செக்ரட்டரி, என்னங்க? அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்னா என்ன? செங்கல் வச்சு வீடு கட்டுறது. ஆமா. விவசாயங்க. எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா தெரியாதான்னு டெஸ்ட் பண்ணேன். இது கூட தெரியாம நான் சேர்மனா இருக்கேன். இதே மாதிரிதான் 1947ல இது வந்து ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்படி? அப்பா, ஒரு அப்பாவி பொண்ணை ஏமாத்துறது தப்பு இல்லையா? மீனா, முதல்ல நான் சாதாரண ஆளா தான் இருந்தேன். என்னைக்கு உன்னை நான் எடுத்து வளர்த்தனோ அன்னையில இருந்து எனக்கு லட்ச லட்சமா கொட்டுது. ஆனா எப்படி கொட்டுதுங்கிறது மட்டும் யாரும் கண்டுக்காதீங்க. நீங்க இப்படி எல்லாம் பேசுறதுனாலதான் என் வயித்துல ஒரு புழு பூச்சே இல்லாம போச்சு. வயித்துல புழு பூச்சி இருந்தா வியாதின்னு அர்த்தம். நான் பிள்ளைய சொன்னேன். இனிமேல நமக்கு புள்ள பெற போகுது. முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையார். வள்ளுவர் வாக்கு எதுக்கெல்லாம் பயன்படுது பாரு. இதே மாதிரிதான் 1947ல பஞ்சாப்ல. வாங்கப்பா, மாடிக்கு போலாம். சாப்பிட வாங்களேன். சாப்பிட வாங்கன்னு சொன்ன உடனே ஞாபகம் வருது. 1947 பஞ்சாப்ல. பேசாம போங்க. ரவி சொன்ன மாதிரி காரை எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த ஆளை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கான். எப்படியாவது அமைத்திர வேண்டியதான். எவனோ வெளிநாட்டுக்காரன் போல் இருக்கு. அவங்கிட்ட பேசி பணத்தை அமுத்திர வேண்டியதுதான். பணத்தை கறந்துருவீங்களா? எனக்கும் தமிழ் தெரியும். அப்போ இதுக்கு முன்னால பேசின பாஷை தட் இஸ் சைனா மொழி. அடடட, உலகம் பூரா சுத்தி இருக்கீங்க. எஸ் ஆஃப் கோர்ஸ். ஆமா, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இந்தாங்க உங்க கார் சாவி. என் கார் சாவியே தான். காணாம போன கார் உங்ககிட்ட எப்படி கிடைச்சது? போலீஸுக்கு போன் பண்றேன். அவசரப்படாதீங்க. எவனோ ஒரு பொறுக்கி பையன் உங்க காரை இன்னொருத்தங்கிட்ட விற்க பார்த்தா அது உங்க கார் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டு அவன் கிட்ட அடிச்சு புடிச்சு இந்த காரை கொண்டு வந்துட்டேன். கட்டாபட்டா சோராச்சியா மலை ஊத்தியலாம், பிள்ளையாக்கராச்சிலையும் ஊத்தியாவா? இப்ப என்ன சொன்னீங்க? ஜெர்மன் பாஷையில நன்றி சொன்னேன். நீங்க ஜெர்மனுக்கு எல்லாம் போனது இல்லையா? நான் அங்க மட்டும் போல. நல்ல வேலை, நான் தப்பிச்சேன். அப்பா, காணாம போன நம்ம கார் கிடைச்சிருச்சா? ஆமாமா, அத கண்டுபிடிச்சு கொண்டு வந்தவரே இவர்தான். இவரா? இது யாரு, உங்க பொண்ணா? ஆமா. இது மட்டும் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு? அது அவங்க அம்மா ஜாட. எப்பா, குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணிடுறாங்க. அப்பா, காரை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காரு. அவருக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டாமா? பரிசு தானே, கொடுத்துட்டா போச்சு. தம்பி, கொஞ்சம் பக்கத்துல வாங்க. என்ன என்னப்பா இதெல்லாம்? இதாம்மா செலவில்லாம சிக்கனமா கொடுக்கறது. ரொம்ப நல்லா இருக்கு. எது? மொத்தம். நான் நல்ல வேலை. அப்ப நான் வரட்டுமா? நான் இனிமே இங்க அடிக்கடி வருவேன். அப்பா, நான் போய் அவரை வழி அனுப்பிச்சிட்டு வரேன். சரிம்மா. தம்பி, போறதுதான் போறீங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுட்டு போங்க. இதே மாதிரிதான் 1947ல
பஞ்சாப்ல போயிட்டாங்களா? இதுக்கு முன்னால நம்மள மாதிரியே ஒருத்தன் பேசிருப்பான் போட்டு, அதுதான் பொறுக்காம போயிட்டாங்க. வணக்கம். வணக்கம். யாரு? இந்த கும்படை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. வேற எங்கேயும் பார்த்திருக்க முடியாது, என்கிட்ட தான் பார்த்திருப்பீங்க. அடடே புண்ணிய கோடி, வாங்க வாங்க உட்காருங்க. என்ன விஷயம்? செக்ரட்டரி, இன்னும் 2 நாள்ல ஐயாவோட பொண்ணுக்கு பிறந்த நாள் வருது, அதுக்காக உங்களை கூப்பிட்டு போலான்னு வந்தோம். பொண்ணுக்கு பிறந்த நாளா? 2-3 மாசத்துக்கு முன்னதானே கொண்டாடதான் நினைப்பு. இன்விடேஷன் கூட பார்த்தேனே. வக்கீல் சார், மாசம் மாசம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடாதா? அவ்வளவு ஏன், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எலெக்ஷன் வரணும். இடையிடையே கவர்மெண்ட் கவுந்து மாசம் மாசம் எலெக்ஷன் வர்றது இல்லையா? ஜனங்க ஓட்டு போட்டு கையெல்லாம் கரும்புள்ளி ஆகி போச்சு. ஆமா, என்ன சம்பந்தம் எல்லாம் பேசுறீங்க? நான் அரசியல்வாதி, அப்படித்தான் பேசணும். அதுதான் ஊரறிஞ்ச விஷயமாச்சே. நான் அவசியம் வந்துடுறேன். இதே மாதிரிதான் 1947ல புண்ணிய கோடி, நான் அவசியம் பத்தேக்கு வந்துடுறேன். செக்ரட்டரி, இந்தாங்க இன்விடேஷனா? வெரி குட். ரொம்ப நன்றி. இன்விடேஷனை சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக 10 அடிச்சேன், பல பேர்கிட்ட காட்ட வேண்டாமா? அதுவும் சரிதான். வக்கீல் சார், ஆ? அன்பளிப்பா குத்து வழக்கெல்லாம் கொண்டு வந்துடாதீங்க. ஏன்? அத இன்னொரு இடத்துல கேட்டிருக்கிறோம், அவங்களும் கொண்டு வரதா சொல்லிட்டாங்க. இல்ல இந்த மாதிரி ஆளுங்களை கூட வச்சிருந்தா எனக்கு எப்படி டெபாசிட் கிடைக்கும்? புண்ணிய கோடி, உங்க பொண்ணோட பர்த்டேக்கு நான் அவசியம் வந்துடுறேன். புரியுது, போங்கன்னு சொல்றீங்க, வர்றேன். வக்கீல் சார், ஆ? வெள்ளி பன்னீர் சொம்பு உங்க வீட்டுல இல்ல, அதையே நான் பிரசன்டேஷனா கொண்டு வந்துடுறேன். அடாடாடாடா, இவர் வக்கீல் சொன்ன உடனே கப்புன்னு புரிஞ்சுக்கிட்டாரு, கற்பூர மாதிரி. அந்த வாசனை எல்லாம் நமக்கு எங்கெங்க தெரிய போகுது? போடா. ஹலோ ஹலோ. ஏய், அதை விளையாட கூடாது, அதை நான் கிழக்குலப்பா, அதை கிஃப்ட் பாக்ஸ். இல்ல, பொட்டி பெருசா இருக்கு, உள்ள சத்தம் சின்னதா வருது. அது உள்ள டைம் பாம் வச்சிருக்கேன். ஏய், ஒரு பேஜ் சொன்ன டைம் பீஸ் வச்சிருக்கேன். இது எடுத்துக்கங்க. கொஞ்சமா எடுத்துக்கங்க, மத்தவங்க எடுக்க வேண்டாமா? எடுக்கக்கூடாதா? நான் அங்க போய் உட்கார்றேன். எங்க வேணாலும் உட்காருங்க. பாக்குறதுக்கு எம்ஆர் ராதா மாதிரியே இல்ல. அப்படியேதான் இருக்கு. நீங்க 7 கப்பலுக்கு சொந்தக்காரா இருக்கீங்களே, ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். என்ன குறைஞ்ச விலையில கப்பல் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. ஹார்பர் வேணுமா? அது இல்லைங்க. எங்க காலேஜுக்கு ஒரு கட்டடம் கட்டுறோம். ஆ. அந்த நிதிக்காக ஒரு நல்ல மியூசிக் டைரக்டரா பார்த்து இசை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும். எந்த மியூசிக் டைரக்டர் வேணும்? அள்ளி கொண்டாந்து கொட்டுறேன். அள்ளிட்டு வந்து கொட்டப்படாதுங்க, கூட்டிட்டு வரணும். ஏங்க, இந்த டி ராஜேந்திர கூட்டிட்டு வாங்களேன். உடன்பிறப்பு டி ராஜேந்திரன் வந்து எலெக்ஷன் டூர் போயிருக்காரு. இளையராஜா? இளையராஜா வந்து கோவில் கும்பாபிஷேக விஷயமா போயிருக்காரு. சரி, சங்கர் கணேஷ்? சங்கர் கணேஷ் ஒரு நாளைக்கு 3 கம்போசிங், 4 ரீ ரெக்கார்டிங், படு பிஸியா இருக்காங்க. அப்புறம் என்னதாங்க செய்யறது? என்ன செய்யறதா? ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நானே வந்து ஒரு நாடகம் போட்டுறேன். நீங்களா? என்ன நீங்களா? அன்னைக்கு வந்து பாருங்க, சும்மா சல்லன்னு தோல் கிளப்பிடுறேன். இப்போது ரத்த கண்ணீர் நாடகம் நடைபெறும். ஹலோ ஹலோ. வை டிலே மிஸ்டர் மோகன்? என்ன செய்ய சொல்றேன்? ஏர்போர்ட்ல இருந்து இறங்கின உடனே அனுப்புறோம் கஸ்டம்ஸ் ஆபீசர்ஸ். யார் யார்கிட்ட கஞ்சா இருக்கு, யார் யார்கிட்ட அபின் இருக்குன்னு. தம்பி யாரு மோகன், அவருக்கு மரியாதை கொடுக்கணும்ப்பா. I know you respect to such type of people. இது மாதிரி ஜனங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. யார் இவன்? அது யார் தெரியுமா? யாரு? உனக்கு பொண்ணு கொடுத்த மாமனார். நீ நாரு? ஆமா. ஆமா நாரு. ஆமா. Sorry, Mr. Polai. தமிழ்நாட்டுல சட்டை இல்லாம இருந்த அடையாளமே தெரியல. 1 2 3 பேக் 4 5. என்ன Mr. Polai? அடிமட்டத்துக்கு சூடு போட்ட மாதிரி உடம்பு பூரா ஒரே கோடா இருக்குது. தம்பி, இது விபூதி பட்டை. வாட் பட்டை? ஓ, இது என்ன கோட்டை? இது உத்திராட்ச கொட்டை. ஊத்தி ராட்சே கோட்டை. ஆமா. அது எங்க வேஸ்டா தொங்குது. இதுக்குள்ள வந்து கடவுள் இருக்குது. இதுக்குள்ள கடவுள்? ஓ மை காட். ஏன் இத போலீஸ் ஒண்ணும் கண்டுபிடிக்கல? அவன் 2000 வருஷமா கடவுள் எங்க எங்கன்னு கேட்டே செத்து போயாச்சு. இவன் என்னடா வேஸ்டா கொட்டவுள் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான். மிஸ் காந்தா, ப்ரொடியூசர்ல உள்ள காத்துட்டு இருக்காங்க. குயிக்கா பிரபலம். ஓகே. ராமா, ராமா. என்ன மகிழ்ச்சி? நான் ப்ரொடியூசரை பாத்துட்டு வந்துறேன். இந்த சைன் கஞ்சி ஊத்து. அடே பாவே, நான் கஞ்சிக்கு கதறுகிறேன், இவள் கொஞ்சம் குலாவ போகிறாளா? ஷட் அப். அடி தேவடியார் பெற்றெடுத்த திருமகளே, போடியம்மா போ. நான் புல புலத்தை சாகிறேன், நீ குல குலத்தை திரிகிறாயா?
உலகமடா ராமா. ஆமா. இது நதிகள் நடமாடும் உலகமடா ராமா. ஆமா. உலகத்துல ஜாதியே இல்லைன்னு சொன்னாடா ராமா. ஆமா. ஆனா இது மாதிரி ஜாதி இருக்கவே கூடாதுடா ராமா. ஆமா. தமிழ் ஆமா போடதாண்டா லாயக்கு. ராமா. என்ன துரை? துரை துரைன்னு சொல்லாதடா ராமா. நீ தானே கூப்பிட சொன்னேன். தப்புதான் சொன்ன. நேரம் சரியில்லை போல இருக்கு. இப்ப கலர்ல தாண்டா வெள்ளையா துறையா மாறிக்கிட்டே வரேன். வெள்ளையனே வெளியேறன்னு சொன்னதுக்கு பிறகு நான் ஒருத்தன் தாண்டா இருக்கேன் சாம்பிள். ராவா ஒரு சிகரெட் பிடிச்சு ராவா ஒரு சிகரெட் ராவா. நல்லா இருக்கிற நானே ஒரு பீடி இல்லாம சிரமப்படுறேன். உனக்கு சிகரெட்டா? பேசாம விழுந்து கடை. நேத்து ஒரு சிகரெட் பிடிச்சு எங்கேயோ போட்டேனே, அதோட கூட்டி குப்பையில தள்ளியிருப்பாங்களா? நம்ம நாட்டுல எங்க கூட்டுறான் அதையும் சேர்த்து ஒரு டம் அடிச்சிருப்பாங்க. யோக்கிய பயலுக. அதோ 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 அங்க இருக்கிற சிகரெட் ராவா. எந்திரிச்சு நடக்க முடியலடா ராவா. ஆபத்தான நேரத்துல தமிழ உதவிக்கு வர மாட்டாங்களே. நானே தான் எடுக்கணுவா முடியலையே. புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆத்துன்னு சொன்னாங்க. சும்மா சொல்லடா எப்பா. அனுபவம் வச்சிருப்பாங்க போல இருக்கு. எதுக்கும் ஒரு துண்டு நாளைக்கு தம்மடிக்க எடுத்து வச்சுக்கோ. காந்தாவிடமிருந்து அனுபவித்து சுகத்தை விட சொரித சுகம் சுகம் ஓவரா போனா எரியும் போல இருக்கு. ராவா ராவா. என்ன துரை? ஓவரா சொரிஞ்சிட்டேன். ரத்த வருகிறா. பஞ்சு இருந்தா குடுறா ராவா. பஞ்சியும் கிடையாது கஞ்சியும் கிடையாது. உன்னோட பெரிய தொந்தரவா போச்சு. பேசாம விழுந்து கடை. அட வாவிகளா. மனிதனுக்கு முக்கியமானது ரெண்டு தாண்டா. மானத்தை மறைக்க பஞ்சி, பசியை போக்க கஞ்சி. அதுவே இல்லைன்னு சொல்றீடா இந்த நாட்டுல. டாய் ஏண்டா பஞ்சு என்ன 2000 ரூபாவா இல்ல 1000 ரூபாவா? கால்னாவா அரைனாவா முக்கால்னாவா? போடா. இந்தாப்பா 10 பைசா. பாக்கி 9 பைசா கொடு. பாக்கி 9 பைசாவா? இந்த 50 பைசா இத நீ வச்சு பொழைச்சுக்க. தேங்க்ஸ்ப்பா. அதையும் வாங்கிட்டு போயிட்டா. பேண்ட் போட்டு பிச்சை எடுக்கிறான் போல இருக்கு. ஐயோ இவர் கொடுப்பாரு. யாரு இவன் தெரியுதா உனக்கு? இவன் எங்க பார்த்த ஞாபகம் இருக்கே. இவன் பழைய அரசியல்வாதி. ஊரையெல்லாம் கொள்ளையடிச்சு இவன் சாப்பிட்டான். இப்ப இவனே நடுரோட்டுக்கு வந்துட்டான். இவனுக்கெல்லாம் வேணும். எப்படி இவன் நிலைமை? அரசியல்வாதியா? தேர்தலுக்கு நான் ஓட்டே போட்டதில்ல. இவன் என்ன மாதிரியே இருக்கானே. நீ கூட என்னாட்டமே இருக்கிறேப்பா. என் அப்பா ஏதாவது தப்பு பண்ணிட்டாரா? எங்க அப்பா மேலே எனக்கு அதே சந்தேகம் தான்ப்பா. இவனை கூட்டிக்கிட்டு போய் யூஸ் பண்ணிட வேண்டியதுதான். உனக்கு எல்லா வசதியும் செஞ்சு தர்றேன். என் கூட வந்துறியா? 10 வீட்டு சோறு 5 வீட்டு குழம்பு கொடுப்பியா? கவலையே படாத. அப்ப சரி வர்றேன். வா. எப்படி இந்த வீட பாத்தியா? சும்மா என்ன நைனா? இம்மா பெரிய வீட்டுக்குள்ள எதுக்கு நைட்டாண்ட? சொல்லு நைனா. நைனா நைனான்னு கூப்பிடாத. பாக்குறவங்க என்ன தப்பா நினைப்பாங்க. நான் சொல்றத கேளு. இனிமே நீ தெரு தெருவா பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. 3 வேளை சோறு போடுறேன். மாசம் 1000 ரூபாய் சம்பளம் தர்றேன். ஏசி ரூம்ல தங்கிக்க. 1000 தான் இருந்தாலும் 5 வீட்டு சோற ஒன்னா கலக்கி குடிச்சிட்டு அப்படியே கூவாத்து பக்கம் படுத்தா என்ன ஜோரா தூக்கம் வரும். நாத்தம் முடிச்ச உங்களை திருத்தவே முடியாது. ஆமா இன்னத்துக்கு நீ எனக்கு சோறு போடுற பணம் தர்ற? இந்த பாரு நான் ஒரு அரசியல்வாதி. இத நீ சொல்ல வேண்டாம். உன் துண்டுல இருந்தே தெரியுது. உங்களுக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்னா நாங்க துண்ட தரையில போட்டுக்கிட்டு பணம் கேட்கிறோம். நீங்க தோல்ல போட்டுக்கிட்டு பணம் கேக்குறீங்க. நீ ஏற்கனவே அரசியல்வாதியா இருந்த பிச்சைக்காரன் ஆயிட்டியா? இவ்வளவு விவரமா பேசுற? இந்த பாரு எனக்கு மாசம் பாராட்டு விழா பொன்னாட பண முடிப்பெல்லாம் கொடுப்பாங்க. அத நான் போய் வாங்கிக்குவேன். இப்ப என்ன பண்ணணுங்கிற? உண்ணாவிரதம், ஸ்ட்ரைக்கு, போராட்டம், அடிதடிக்கெல்லாம் எனக்கு பதிலா நீங்க கலந்துக்கணும். அப்பதான் ஜனங்க ஏன் மேல அனுதாபப்படுவாங்க. நல்லா இருக்குப்பா கதை. அடி வாங்குறது நாங்க, கொள்ளை அடிக்கிறதா நீங்களா? அதுக்கு தானே கண்ணா இவ்வளவு சம்பளம் தர்றேன். சும்மா பெரிய வேலைக்கு
இந்த சம்பளம் பத்தாது, கொஞ்சம் போனஸ் போட்டு கொடுப்பா. வேலையில சேர்ந்த உடனே போனஸ் கேட்டுருவீங்களே, உங்களை திருத்தவே முடியாது. சரிப்பா, நான் இப்படியே படுத்தேன். மந்திரி, முதல்ல குளிச்சுட்டு என் ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, அத போட்டுக்கிட்டு லட்சணமா வந்து சேரு. என்னது குளிச்சுட்டா? வந்த உடனே எனக்கு பிடிக்காத வேலையை சொல்றிய? சொன்னா கேளுக்கண்ணா. அப்புறம் ஒரு முக்கியமான கண்டிஷன், நீயும் நானும் உருவத்துல ஒத்துமையா இருக்கிறது வெளியே மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியக்கூடாது. என்ன போடா கண்ணா? எப்படியோ என்ன மாதிரியே ஒரு ஆள் கிடைச்சிட்டான். இனிமே எனக்கு கவலையே இல்ல. போராட்டம் உண்ணாவிரதம்னா அவனை அனுப்பிச்சு வச்சிருவேன். என்ன ஆச்சா? யார் நீ? எப்பவும் தண்ணி போடத்தான் தடமாறுவீங்க, தண்ணியில விழுந்து தடமாறீங்களே. நான் தான் உங்க சம்சாரம். உட்காருங்க. ஓ, இதுதான் அந்த சேர்மன் சம்சாரம் போல் இருக்கு. பேசாம உட்காருங்க, நான் சோப்பிட்டு விடுறேன். உங்க முதுகுல 3 மச்சம் இருந்துச்சு, 2 மச்சம் தான் இருக்கு, 1 மச்சத்தை காணோம். வெயில்ல உதிர்ந்துருச்சு. நீ விளையாடுங்களா? வெயில இலதான் உதிரும், மச்சம் கூட உதிரும். இந்த வருஷத்துல இருந்து மச்சமும் உதிருதே. சரி சரி, சீக்கிரமா குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட வாங்க. எனக்கு டிஃபன் வேண்டாம். 10 விட்டு சோறும் 5 விட்டு குழம்பும் எடுத்து வையே, ஒரு அமுத்துறேன். 10 விட்டு சோறு 5 விட்டு குழம்பா? என்ன சொல்றீங்க? ஒரு கேலிதான். ரொம்ப குறும்பு தான் போய். பிச்சைக்காரனுக்கு நேரம் உச்சத்துல இருக்கு. யார கேட்டியா போராட்டத்துல நான் கலந்துக்க மாட்டேன்னு சொன்னேன்? ஜெயிலு, உண்ணாவிரதம், அடிதடின்னு கலந்துக்கிட்டா தான் ஜனங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கும். என்னங்க இது? இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நீங்க கலந்துக்கிறதா? இனிமே கலந்துக்குவேன். ஏன்னா அவன் இருக்கானே. எவன்? உன்ன சொல்லலையா? யோ, தேவையில்லாம சட்டசபையில பேசுற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, போய்கிட்டே இரு. ஒரே குழப்பமா இருக்கே. அரசியல்வாதி கிட்ட வேலை பாக்குறீல்ல, அப்படித்தான் இருக்கும். போப்ப. என்னங்க, முதல்ல டிஃபன் சாப்பிட வாங்க. குளிச்சுட்டு வந்துடுறேன். எத்தனை வாட்டி குளிப்பீங்க? இப்பதானே குளிச்சீங்க. இப்பதான் குளிச்சனா? எப்பன்னு நினைவில்லையே. மறந்துட்டீங்களா? என்னங்க, உங்களுக்கு உடம்பு தேய்ச்சி விடும்போது 3 மச்சம் இருந்துச்சே, 1 மச்சத்தை காணமேன்னு கேட்டேன். காத்துல உதிர்ந்து போச்சுன்னு சொன்னீங்களே, ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? பய பாத்ரூமுக்குள்ளேயே பூந்துட்டானே. முதுகு மட்டும் தானே தேய்ச்சி விட்ட. வாங்க. அப்புறம் உடம்பெல்லாம் தொடச்சு விட்டானே. நல்ல வேலை, நான் தப்பிச்சேன். நீ முன்னாலே போயிட்டு, நான் பின்னால வர்றேன். சீக்கிரமா வந்துருங்க. சரி. மாட்டிக்கிட்டோமே. இப்பதான் மச்சம் உதிர்ந்துச்சுன்னா இப்படியே விட்டு வச்சா